சொன்னா எவனா இருந்தாலும் மறப்பான். எங்க அண்ணனுக்கு ஒண்ணா என் அண்ணனே அடிப்பண்டா. வணக்கம்டா மாப்பிள்ள. நீ புதுசாக வந்து லுக் சேஞ்சிங் பண்ணுறதான் ஸ்பின் பண்ணி பார்க்க போகிறேன். கூட ராஸ்டார் பண்ணலையே ஸ்பின் பண்ணி பார்க்க போகிறேன். வாங்க மெயின் பண்ணில் போய் பார்க்கலாம். பண்டில் சும்மா செதறது. சென்டரில் நான் எவனா கெட பரவாட்டி கிண்டிட்டேன் நாட்டுக்குது. சும்மா ஃபீமேலுக்கு போட்டுக்கலாம்ப்பா. இது சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு விட என் மோடு தான். மாப்பிள்ளை கேட்டுன்னு சுற்றுறான். சொல்லிட்டு அடிக்கலாம் மாட்டேங்குது. ஃப்ரெண்டு கூட போட்டு அடுத்து தான் மாப்பிள்ளை லுக் சேஞ்சிங்க. பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் சுமாராக இருக்குப்பா. அடுத்து என்ன பேட்டில் கார்டு. இது ஒன்றுமே பண்ணதில்லை, ஸ்கிப் அடிச்சிடலாம். கடைசியாக அந்த அரைவன் அனிமேஷன் ஒன்று வரும் பாடுற மாப்பிள்ள. அல்லும் கத்திலே விளாஸ் பண்ணலாம். இங்கே வரி அனிமேஷன் கூட செதற விட்டா மாப்பிள்ள செக்கையாக போகுது. அது வரல லூட்டு பாக்ஸ் ஸ்கின்னை பார்த்தியா, நாற்று நின்றா மாதிரி ஒன்றுமே சிறப்பில்லை. கத்தி ஸ்கின்னு சூப்பர் அப்படின்னா சொல்லிக்கலாம். பண்டில் தான்ப்பா செதறுது. இது ஸ்பெஷல் எஃபெக்டே லுக் சேஞ்சிங்கு வருவோம். சரி வாங்க அதுக்கு போய் டைமண்ட் டாப்அப் பண்ணிட்டு வந்துடலாம். ஸ்பின் பண்ணுறதுக்கு ஒரு 10 டைமில் கிடைக்குதான்னு பார்த்துருவோம். டாப்அப் பண்ணுற இடத்துக்குள்ளே இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. கூட அந்த பெல் ஐக்கான ஆன் பண்ணிடுங்கப்பா. போடுற வீடியோலாம் டான் வந்துடும். உடனே பண்ணிடுங்க பார்க்கலாம். பண்ணிட்டீங்களா? ஓகே சேதத்துக்கு போங்க. வாங்க ஸ்பின் பண்ண போவோம். எதை பற்றி யோசிக்க தேவையில்ல, நம்ம ஸ்பின் அடிக்கிறோம். போட்ட டைமில் எவ்வளோ வருது எவ்வளோ போதெல்லாம் பார்க்கறதில்ல. ஸ்பின் அடிக்கிறோம். உங்களுக்காக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மாப்பிள்ளைங்க. ஃபஸ்ட்டு ஸ்பின்னு நாம தான் அதெல்லாம் எதுவுமே பார்க்கறதில்ல. ரொம்ப சுத்தர் தான் போட்டு சதுக்கும். வேறு கூட மாட்டேங்கிறானே கருணாக்காரன். குறைஞ்சபட்சம் ஒரு 2000 டைமில் கொடுத்துட்றா. கேட்குறது பேரேஷாக்குன்னு நினைக்கிறான். பரவாயில்ல கொடுத்துட்றா, சுத்தலாம் அழியாது. முடியவே முடியாதுன்றான் மாப்பிள்ள. சுத்தினே கிடக்க மாட்டேங்குது. ஒருவேளை 10 டைமில் நீ நாம போட்டுருவானோ, அதுக்கு தான் பிளான் போடுறான் கருணாகரன். ஐயோ கொடுக்கவே மாட்டேங்கிறான்டா. டே கொடுடா கருணாகரா. டோக்கனாவது கொடுத்துருக்கிற பாரு. 10 2 1 3 கொடுத்து கிடக்கிற. கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுக்கவே மாட்டேன்றான். என் 10 டைமில் கொடு, நான் அதுக்கப்புறம் கொடுக்குறான்றான். ஏங்க இங்கே பாருங்கள் கொடுத்துட்டாங்க ஒரு டோக்கனை. சத்தியமாக எதிர்பார்க்கல. இவ்வளோ நேரம் பண்ணதுக்கு ஒரு டோக்கனை கொடுத்துங்கிறான்ப்பா. எவ்வளோ டைமண்ட் செலவாச்சு. அதை வேறு நோட் பண்ணலையே. சரி விடுங்க, கடைசியில் பார்ப்போம். சென்ட்ரலில் டைமண்டை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம். இவன் கொடுக்குற மாதிரி தெரியல. நம்ம டுன் சகரை போட்டு நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ட்ரிக்கே இவ்வளோ தான். டுன் சகர் பண்டில் ஒரே ஒரு வாட்டி கிளியர் கழிச்சு அவ்வளோதான். இது பண்ணிட்டு வந்தாலே நமக்கு எதனா ஒரு லக்கு கிடச்சிருக்கு. நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டேன், வேணா பாரு. எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே கொடுக்க மாட்டேன் மாப்பிள்ள. கொஞ்சம் வெயிட் பண்ணும். அதுக்கு ஒரு 2 ஸ்பின் 3 ஸ்பின் தாண்டினா தான் வேலை ஆகும். என்னடா கருணாகரா இல்லை உன்னை பற்றி பில்டப் எல்லாம் பேசி வச்சிங்கடா. கொடுத்துட்றா உங்கள் வார்த்தையப்பா. Five minutes later. வாமாப்பில் அது கொடுத்துங்க. ரிவார்டை போய் கிளைம் பண்ணுவோம். 5 minutes later. ஃபஸ்ட்டு பேனரி. இடத்துக்கோசம் எக்யூப் பண்ணி போடுவோம். சொரு. 2வது அவதாரி. இதையும் எக்யூப் பண்ணி அப்போ தான் இடத்து இந்த பண்டில் எடுத்துன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். சின்ன ஒரு ப்ரொமோஷன் அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. லூட்டு பாக்ஸ் வேஸ்ட் தான்ப்பா. எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. இந்த கத்தி ஸ்கினை சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை.
சரி பேருக்குன்னு எடுத்து வச்சிருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பண்டிலு, அது என்ன நம்பர் கிடச்சிருக்குன்னு தெரில, பார்ப்போம். எட்நூற்றி 192 ரொம்ப பெரிய நம்பராக இருக்கேப்பா. அக்காக்க ட்ரெஸ்ஸு சும்மா செம்மையாக இருக்குதாப்பா. இங்கே பாருங்க, டிஓ எமௌண்ட்டு, லுக் செஞ்சிங்க, பேட்டில் கார்டு அதுவும் சேர்ந்து பண்டலோடு கிடச்சிச்சு. ஃப்ரீ ரிவார்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் எதிர்பார்க்கல வெறும் 5-6 டைமண்டில் கிடைக்கணும். ஏடி ஏதோ லக்கு இருக்குப்பா. சரி அப்படியே ராஷ் ஸ்டார் தான் ஸ்பின் பண்ணிடுவோமா. இந்த பண்டிலுக்கு ராஷ் ஸ்டார் போட்டு ஃபேமஸ் ஆகி கூட்டப்போ ராஷ் ஸ்டார் பண்டில்னே வச்சிட்டாங்கப்பா எல்லோரும். போடு ஸ்பின்னிங்க. கருணாகரன் கல்லா கட்ட ஆரம்பிச்சிட்டான். 2-1 நினைக்கிறேன். ஏங்க அதை பார்த்தீங்களா? பேக்குங்க, இது போன பேக்குங்க. பண்டில் கிடைக்குமா டவுட்டாக இருக்குங்க. ஐயோ 1 2 இந்த மாதிரிலாம் டோக்கன் கொடுத்தா அவ்வளோதான். நிற்கிற 4000 டைமண்ட் உனக்கே தான் கொடுத்துட்டு போன மாட்டேங்குது. நான் ஏமாந்துடாதீங்க, பி கேர்லெஸ். திருப்பி அந்த பேக்கை கொடுத்தே ஏமாத்துறாங்க. அதுக்கு வேறு 25 டோக்கனா. ஏமாத்துறதுக்கே ஒரு ஆள் பண்ணப்பா. கொடுத்ததே திரும்ப கொடுக்குறோம். ஏன் அந்த லேடி பண்ணலாம் கொடுத்தா நல்லா கதை. எவ்வளோ 6 டீமில் செம்மையாக இருக்குது. அக்கா ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. உளுந்துடுறா. 8 டோக்கனு, 8 2 அந்த மாதிரியே கொடுக்குறான் மாப்பிள்ள. இவன்லாம் வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது. கடைசியில் நம்ம டோக்கனை தான் க்ளைம் பண்ண மாட்டோம். அவ்வளோதான், டோக்கனில் தான் க்ளைம் பண்ண மாட்டேங்குது. 200 கிட்ட வந்துச்சு. ஒரு 50 டோக்கனை வரத்துக்குள்ள ஏதோ பண்டில் கொடுத்துருங்கடா, சந்தோஷமாக போயிடும்டா. ரேஷர் பண்ண கூட இடத்துல தள்ளுறா. விழுந்துட்டா இல்லைடா. 15 minutes later. அவன் கூட செய்ய மாட்டான் மாப்பிள்ள. அவ்வளோதான், 237 வந்துச்சு டோக்கனு. இன்னும் நமக்கு 7 டோக்கன் இருந்தால் போதும். கொடுத்துட்றா. க்ளைம் பண்ணி தான் ஆகணும். வாங்க, டோக்கன் தான் எடுக்கணும். விதி இருந்தால் டோக்கன்லாம் எடுத்துருவோம். பர்ச்சேஸ் இது. சதறதுங்க, அந்த ஏர் தாங்க செம்ம ஃபேமஸ்ஸு. வந்ததுக்கு 2 மணில எடுத்தாச்சு. ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிப்பீங்க. நம்ம அடுத்த வீட்டிலே சந்திக்கலாமாப்ல.